கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இப்போது நாராயணியத்தில் 8வது தசகம் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நைமித்திக பிரளய நாபிக் கமலாத் பிரம்மண ஆவிர்பாவச்ச. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த தசகத்தில் இந்த 8வது தசகம் 13வது ஸ்லோகம் இருக்குது பாருங்க. அதைத்தான் மகாபெரிவா எல்லாருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு ஸ்லோகம். அஸ்மின் பராத்மன்னு ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய வியாதிகளை கூட அது ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை கொண்ட ஒரு தசகம் இது. போன தசகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, படைப்பு தொழிலை செய்யும்படி பிரம்மனை தூண்டினார் பகவான் அப்படின்னு பார்த்தோம். இப்படி அதாவது ஏவம் தாவத்து பிராகிருத பிரக்ஷயாந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த தசகம். இப்படி ஒரு இயல்பாக ஒரு பிரளயத்தோட முடிவில் என்ன ஆறுது, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, அதை தான் பட்டத்திரி இதில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். முடிவில் முதல் பிரம்ம கல்பம் தோன்றியது. அதில் உண்டான பிரம்மதேவன் மறுபடியும் உன்னிடத்திருந்தே வேதங்களை பெற்றான். பின் முன்கல்பத்தில் இருந்தது போலவே படைப்பினை செய்தான்னு பார்க்குறோம் நம்ம. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது, ஒவ்வொரு கல்பத்தோட முடிவிலையும் திரும்பவும் ஒரு பிரளயம் வரும். திருப்பி ஒரு பிரம்மதேவன் தோன்றுவார். திருப்பி எல்லாத்தையும் குக்ஷியில் அடைச்சிப்பார் பகவான் வயத்தில். அதாவது குக்ஷிங்கிறது வயறு. தன்னுடைய வயத்தில் எல்லா ஜீவராசிகளையும் வச்சுண்டு அப்படியே தண்ணியில் மிதந்துட்டுருக்கார் பகவான். அப்புறம் திருப்பி ஒரு பிரம்மனை படைக்கிறார். ஒரு கல்பங்கிறது எவ்வளவு அப்படின்னா 432 கோடி மனித ஆண்டுகள் ஒரு கல்பங்கிறது. இப்படி இந்த பிரம்மாவையும் இவர் தான் படைக்கிறார். அப்புறம் அவருக்கே திருப்பி ஞானத்தை கொடுத்து படைக்க சொல்கிறார் ஜீவராசிகளெல்லாம். இப்படி பார்க்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, அந்த பிரம்மதேவன் 1000 சதுர்யுகங்களை பகலாகவும் 1000 சதுர்யுகங்களை இரவாகவும் பல தடவை கழித்தான் அப்படிங்கிறார். ஒரு சதுர்யுகங்கிறதே 43,20,000 மனித வருடங்கள். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பின் தான் படைத்த ஜீவர்களுடன் உன்னிடத்தே ஒன்றி உறங்கினான். நித்ராத்யசௌ துவயி நிலீய சமம் ஸ்வசிருஷ்டைஹி. நீ படைத்த அதாவது பிரம்மன் தான் படைத்த பகவானுடைய தூண்டுதலால் தான் அவர் படைக்கிறார். பகவத் சங்கல்பம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்படி படைத்த தன்னுடைய ஜீவராசிகளோடைய எல்லாத்தையும் சேர்ந்துட்டு தானும் அப்படியே அடைக்கலாம் ஆயிடுறார் அவரோட குக்ஷியிலன்னு அறிஞர்கள்லாம் சொல்கிறார். அந்த பிரம்மதேவன் மறுபடியும் என்னை போன்றவர்களின் காலை செயல்களுக்கு ஒப்பான படைப்பை நாள்தோறும் உன் அருளினால் செய்கின்றான். தானே காலை செயல்கள். நம்ம எழுந்துட்டோடனே காலை கடன்னு சொல்கிறோம் பாருங்க. யூஸ்வலாக நம்ம பண்ணுறது, அதாவது நம்ம கேஷுவலாக என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை காலை கடன்னு சொல்லுவோம். அது மாதிரி திருப்பி அவர் எழுந்துண்டு உறக்கத்துலேருந்து எழுந்துட்டோடனே திருப்பி படைக்க ஆரம்பிக்கிறார் அவர். முன்பு பிரம்ம கல்பத்தில் ஜனித்த சிரஞ்சீவிகள் விஷயத்தில் இந்த படைப்பு அப்பொழுது உறங்கி பின் உணர்வுற்று விழிப்பதற்கு ஒப்பாக உள்ளதுன்னு சொல்கிறார். 7 சிரஞ்சீவிகள் இருக்கார் இல்லையா? அதில் நமக்கே தெரியும் அவள்லாம் யார் யாருன்னு. அஸ்வத்தாமன், ஆஞ்சநேயர், இவாள்லாம் எல்லாருமே சிரஞ்சீவிகள் தான். அந்த அவள்லாம் என்ன பண்ணுறா, அவளுக்கெல்லாம் அந்த பிரளயங்கிறது ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி தான் அவளுக்கெல்லாம். ஏன்னா அவள்லாம் எல்லா கல்பத்துலேயும் எல்லா சதுர்யுகத்துலேயும் இருப்பா அவள்லாம். ஏன்னா அதனால தான் அவளுக்கு சிரஞ்சீவின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது அந்த பிரம்மதேவன் தன்னோட ஆயுளுள்ள 50 வருடங்களை கழித்து விட்டார். அப்போ பிரம்மதேவனுக்கு ஆயுள் என்ன, 2000 கோடி ஆண்டுகள். ஒரு பரார்த்த காலம்ங்கிறது தான் பிரம்மதேவனோட ஆயுள். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தேன்னா 2000 கோடி வருடங்கள். அதில் பாதியை கழிச்சுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், 1000 வருடங்களை கழித்து விட்டார். அது ஒரு பரார்த்த காலம் எனப்படும். அந்த பரார்த்தத்தில் கடந்த கடைசி இரவில் நிகழ்ந்தவற்றையும் அதை தொடர்ந்து வந்த மறுநாள் காலையில் நிகழ்ந்த உன் லீலா வினோதங்களை கூறுகின்றேன். அதாவது பிரளயம்லாம் ஆயிட்டு
அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். அதனால் பகவான் என்ன பண்ணுறார், பிரளயத்தும் போது அப்படியே எல்லாத்தையும் அடக்கிண்டு படுத்துட்டுருக்கார். அப்புறம் அதுக்கு ஒரு டைம் வருது, அந்த பிரளயமும் அது முடிகிறதுக்கு ஒரு டைம் வரணும் இல்லையா? அப்போ தானே அந்த படைப்பு தொழிலை ஆரம்பிக்க முடியும். அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு ராத்திரி அடுத்த நாள் காலம்பரை என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பட்டத்ரி. தினாவசானேத சரோஜ யோனிகி, தாமரை மலரில் தோன்றிய பிரம்மதேவன் அட்ரஸ் பண்ணுறார். ஏன்னா சரோஜ யோனிகி, தாமரையிலேருந்து தோன்றினார் அவர். பகலின் முடிவில் உறங்க விரும்பி உன்னிடத்தே ஒன்றினான். அப்போது 3 உலகங்களும் உன் வயிற்றுனில் ஒடுங்க இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரும் கடலாகவே ஆயிற்று. டெலூஜுன்னு சொல்லுவா பாருங்கோ, அதுதான். தவைவவேஷே பனிராஜசேஷே ஜலைகசேஷே புவனே ஸ்மசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபः ஸ்வயோகநித்ரா பரிமுத்ரிதாத்மா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்லோகம். புவனம் முழுதும் ஜலமயமான பொழுது உன்னுடைய இன்னொரு வேஷத்தில் சச்சிதானந்தமே உருக்கொண்டு அப்படியே பாம்பனையின் மேல் பள்ளி கொண்ட ரங்கா ரங்கான்னு அரித்துயில் கொள்கிறாராம் பெருமாள். நம்ம பாம்பில் படுத்துன்னு இருக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சின்னு இருக்காதீங்கோ, வழுக்கும். நம்மளை மாதிரி மேட்ரஸில் ஜாலியாக படுத்துக்கிற மாதிரி நினச்சேலா. எங்கள் அம்மா சொல்லுவா, அப்படியே மயில் வாகனத்தில் இருக்கா மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்க மயிலுக்கும் வலிக்கக்கூடாது, மயில் மேலே உட்காந்துட்டுருக்கா மாதிரியும் இருக்கணும், இப்படிலாம் சொல்லுவா. அது மாதிரி இந்த பாம்பனையில் படுத்துட்டு இருக்கார், அது அரித்துயில் யோக நித்ராம்பாத. அப்படி அப்படி ஜம்முன்னு அதை கூட ஒரு ஸ்டைலாக தான் பெருமாள் எல்லாத்தையுமே ஸ்டைலாக தான் பண்ணுவார். ஒரு ஃப்ளூட் வச்சுட்டா கூட அதை 3 இடத்துல அப்படி நலிச்சுண்டு தான் நிற்பார், திரிபங்கியாக நிற்பார். அது மாதிரி படுத்துட்டு இருக்கிறது கூட ஸ்டைலாக தான் படுத்துக்கிறார், அழகாக படுத்துக்கிறார் அவர். காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே. அப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த பிரளயத்தோட முடிவில் என்னை எழுப்புமா அப்படின்னு காலாக்கிய சக்திக்கிட்ட, அதாவது காலசக்திக்கிட்ட ஆர்டர் போட்டுட்டு ஜம்முன்னு படுத்துட்டார். அலாரம் வச்சா மாதிரி நீ தான் எழுப்பணும்னு விட்டார். பிரபோதயேத்யா திஷதா கிலாதௌ, என்னை எழுப்புமா இந்த பிரளயத்தோட முடிவில். துவயா பிரசுப்தம் பரிசுப்த சக்தி பிரஜேன தத்ராக்கில ஜீவதாம்னாங்கிறார். ஜீவராசிகள்லாம் ஒன்ட்ட ஒடுங்கி இருந்த அந்த மாதிரி ஒடுங்கி இருக்கும்போது அப்படி ஜம்முன்னு தூங்கின்னு இருக்கார். எழுப்புன்னு காலசக்தி கிட்ட சொல்கிறார். காலம் என்னும் சக்தியை நோக்கி பிரளயத்தின் முடிவில் என்னை எழுப்புக அப்படின்னு ஆர்டர் போடுறார் பெருமாள். ஆதிசேஷன்ட்ட படுத்துட்டார். ஆதிசேஷன் மேலே, விஸ்வநாதா, ஒப்புமை இல்லாத நீ 1000 சதுர்யுகங்கள் வரை இப்படி உறங்கினாய். பெருமாள் தூங்குறார். அதாவது இதெல்லாம் ஹிபர்னேஷன் இப்போ பனி காலத்துலலாம் பார்த்தேன்னா, பனி இருக்கிற அண்டார்டிகா அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கரடிகள்லாம் என்ன பண்ணும், ரொம்ப பனி காலத்துலலாம் பேசாமல் போய் ஒரு குகையில் போய் படுத்துன்றோம். அந்த 6 மாதத்துக்கு தேவையான இதெல்லாம் அதோட உடம்புலையே இருக்கும், அந்த கொழுப்பு சக்திகள்லாம் இருக்கும். அதனால் அது பாட்டுக்கு தூங்கின்னு இருக்கும், எழுப்பவே மாட்டாத தானே. அதுக்கப்புறமா எப்போ சூரிய பகவான் வராரோ அப்போ தான் எழுந்திருக்கும். அந்த மாதிரி இவர் தூங்கின்னு இருக்கார். அதற்கு பின் காலசக்தி முதலில் எழுந்து பிறகு உன்னை எழுப்பியது அப்படிங்கிறார் பட்டத்ரி. இப்போ ஜலகர்ப்பஷாயின், பிரளய காலத்தில் நீரின் நடுவில் பள்ளி கொண்டிருந்தவனே, நீ எழுந்ததும் உன்னிடம் ஒடுங்கிய உலகங்கள் அனைத்தையும் கண்டாய். இப்போ கண்டாய் அப்படின்னாக்க அருள் பார்வை செலுத்தினாய்ன்னு அர்த்தம். அப்படி ஈக்ஷண பார்வை அப்படி பார்க்குறாராம். வயத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரோனோ அந்த ஜீவராசிகளெல்லாம் அப்படியே பார்க்குறார். அதெல்லாம் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்குது, நுண்ணிய உருவமாக இருக்குங்கிறார். அதை பார்க்குறார். பார்த்த உடனே தங்கள் நாபியிலிருந்து தெய்வாம்சம் பொருந்திய ஒரு தாமரை முட்டு மேலே எழுந்துதான். நாபிரந்திரா அப்படிங்கிறார். உதம்சித் கிஞ்சன திவ்ய பத்மம், அந்த பத்மத்தை திவ்ய பத்மங்கிறார். இந்த பிரளய காலத்தில் பார்த்தேன்னா எல்லா இடத்துலையும் கும்மிருட்டாக இருக்கும்.
அப்போ அந்த இடத்துல அப்படி ஒரு ஒளிமயமாக ஒரு தாமரை மொட்டு வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. சுற்றி அப்படியே ஜலமாக இருக்குது, நடுப்புற வந்து ஒரு பெரிய தாமரை வருது. அப்போ எப்படி இருக்கும்? அதுவும் ஒளிமயமாக இருக்குது. அந்த மொட்டில்தான் அனைத்து வஸ்துக்களும் சூக்ஷ்ம ரூபமாக அடங்கியிருக்கு. முதல்ல எல்லாத்தையும் தான் வயத்தில் வச்சுட்டு இருந்தார், இப்போ எல்லாத்தையும் அந்த தாமரை மொட்டுக்குள்ளே வச்சு அனுப்புகிறார் பகவான். அந்த தாமரை மொட்டு உன் திருமேனி நின்றும் தோன்றி நீரின் மேல் வளர்ந்து வெளியே வந்து 4 பக்கங்களிலும் விளங்கிய தன் ஒளியால் இருள் முழுவதையும் அழித்ததாம். எப்படி அவ்வளோ அருமையாக அது பிரகாசிக்கிறது. சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரிய திருதே சரோஜே ச பத்மஜன்மா விதிராவிராசீத் ஸ்வயம் பிரபுத்வா கில வேதராஷிங்கிறார். அதாவது உன் யோக சக்தியால் உண்டான தாமரை மொட்டு வியக்கத்தக்க முறையில் விதழ்கள் விரிய மலர்ந்ததாம். அதனின்றும் பத்மஜன், அந்த பிரம்மாவுக்கு பத்மஜன்னு ஒரு பேர், தாமாகவே அனைத்து வேதங்களும் அறிந்தவராக தோன்றினார். எல்லாமே பகவானே கொடுக்குறார். வேத ராஷிகின்னு அர்த்தம், வேத குவியல், அதை கொடுக்குறார். இப்போ தான் அந்த முக்கியமான ஸ்லோகம் வருது. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்தமுத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்திவாதாலயவாச விஷ்ணு. அனந்த பூமா, அதாவது அளவற்ற பெருமைகளை கொண்ட பகவானே, பரமாத்மாவே, விஷ்ணுவே, குருவாயூருள் வாழ்பவனே, எல்லையில்லாத சக்திகளை உடையவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். இவ்வளோ சக்தி இருக்கே, என்னோட வியாதியை கூட்டங்களை, அதாவது மம ரோக ராசிம், அதாவது சிண்ட்ரோம்னு சொல்லுவா. பல நோய்கள் கூட்டங்களாக இருந்ததுன்னா அதுக்கு சிண்ட்ரோம்பா. அது மாதிரி என்னோட நோய் கூட்டங்கள், அதை நிருந்தி வாத்தாலய வாச விஷ்ணு, அந்த குருவாயூரில் வசிக்கும் பெருமாளே என்னுடைய ரோகங்களையெல்லாம் போக்கி அருளணும் அப்படிங்கிறார். இதை வந்து நம்ம சொல்லுவோம், நம்மளுடைய வியாதிகளெல்லாம் போக்கிப்போம். அதாவது உடல் வியாதி போகிறது நிச்சயம், ஆனால் மனோவியாதியை ஃபஸ்ட்டு போக்கிக்கணும். மனசு நன்னா இருந்தால் தான், அதில் மனசில் பகவானை வச்சுக்கணும். நம்ம நாராயணியம் படித்தா வியாதி போகுங்கிறது நிச்சயம், சர்வ நிச்சயம், சர்வ சத்தியம். ஆனாலும் நம்ம பகவான்கிட்ட நெருங்கணும்னா அதுக்கான ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு கெடுதலை பண்ணிண்டு, மனசாலையும் ஒரு கெடுதலை நினச்சிண்டு நாராயணியத்தை அத்தனை முறை பாராயணம் பண்ணேன், எனக்கு வியாதியே சரியாகலை அப்படின்னு குறப்பட்டுண்டான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி சரியாகும்? நம்ம மனசு அளவில் ஃபஸ்ட்டு அந்த சச்சிதானந்த ரூபத்தை மனசளவில் நினச்சி அப்படியே அவரோட ஐக்கியம் ஆகிட்டோம்னா நமக்கு கெட்ட எண்ணங்களே மனசில் தோணாது. அப்போ இவ்வளவு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை சொன்னாரே, அப்போ பட்டத்திரி மட்டும் வந்து ஏன் பட்டத்திரிக்கு உடனே வியாதியை சரி பண்ணலை அப்படின்னு எல்லாரும் கேட்பா. அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், நீ நாராயணியத்தை முடித்தாதான் நான் சரி பண்ணுவேன்னு விட்டார். சரி, அப்போ வலியோடு உட்காந்துட்டுருக்காரா பட்டத்திரினா? அதுதான் இல்லை. இந்த பெயின் கில்லிங்லாம் கொடுத்தா என்ன பண்ணுன்னா அந்த மூளையை போய் அது செயலிழக்க வச்சிடும். மூளைக்கு தெரிஞ்சால் தான் அதோட வலி. இப்போ மூளையை செயலிழக்க வச்சு கொடுத்தோன்னா நமக்கு உடம்புல வலி இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு தெரியாது. அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய ரூபத்தை காமிச்சு 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 பட்டத்திரியோடு பேசின்னு இருக்கார். அப்படியே இந்த சச்சிதானந்த ரூபத்தை அப்படியே ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கார் பட்டத்திரி. இல்லைன்னா இப்படி இவ்வளோ அழகான ஒரு காவியத்தை ஏற்ற முடியுமா? ஒரு வேத மரத்தில் பாகவதங்கிறது ஒரு பழம் அப்படின்னா அந்த பழத்தை பிழிஞ்சு சாராக நமக்கு 1036 ஸ்லோகத்தில் பட்டத்திரி கொடுத்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அவர் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அதில் பகவத் சங்கல்பங்கிறது சேரணும், அப்போ தான் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு நாராயணியம் கிடைக்கும். அதனால் அவருக்கு வந்து அந்த அடுத்தடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்தடுத்து நம்ம என்ன வந்து அடுத்த தசகம் என்ன இது பண்ண போகிறோம்,
ஏற்ற போகிறோங்கிறதுல தான் அவருடைய கவனம் இருந்திருக்குமே தவிர தனக்கு இப்பேற்பட்ட வியாதி இருக்குங்கிறதையே கூட மறந்துருப்பார். அது மாதிரி நம்ம மனசை பகவான்கிட்ட செலுத்தினோன்னா கண்டிப்பாக நம்ம வியாதியை நம்ம மறந்தே போயிடுவோம். அப்போ வலி வேதனையெல்லாம் ஒன்றுமே பண்ணாது நம்மளை. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மீதி தசகத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.